சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு. அடைக்கலமே, அடைக்கலமே ஆராதிக்கிறப்பா. ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. எத்தனை பேர் அவர் சமூகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமென். சேர்ந்து பாடுவோமா? சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சத்தம் போட்டு பாடுங்க. சிறகுகளின், சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல காப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி. பாடுவோமா? மறைவிடமே, மறைவிடமே ஓ ஆராதனை, உறைவிடமே உமக்கு. அடைக்கலமே, அடைக்கலமே. தேங்க்யூ அப்பா. புகழிடமே உமக்கு. மறைவிடமே, மறைவிடமே உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு. இப்ப தலைக்கு மேல கைதட்டி இப்படி சொல்லுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆரா. இப்ப நீங்க சொல்லுங்க. ஆராதனை, ஆராதனை. தேங்க்யூ அப்பா. நேசிக்கும் இயேசுவே தேங்க்யூ அப்பா. ஆராதனை உமக்கு. என்னை ஆதரிக்கும் இயேசுவே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை
அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. நீங்க பாடுவீங்களா? பக்கத்தில் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமானவரே, அடைக்கலமான என் தாபரமே, அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, எதுவும் அணுகாமல் காப்பவர். கைகளை உயர்த்தி மறைவிடமே, மறை அப்பா தேங்க்யூ. உறைவிடமே தேங்க்யூ அப்பா. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே தேங்க்யூ அப்பா. ஆராதனை உமக்கு தேங்க்யூ அப்பா. ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரேகா பகதலா ரபகதலோ ரோபோ ஷேமா கதலா ரபகதலா. உங்க சமூகந்தா எங்க தேவப்பா. ரே பகதலா ரபகதலா ரபா ரே மனகதுல ரபா ஷேகா மகதலா ரபாய திறந்து கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து ரே பகதலா ரபகதலா ரபா மக்கதலா ரபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் கைகளை தட்டி நன்றி நன்றி நன்றின்னு நன்றி ராஜா. இந்த 91வது சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே சங்கீதக்காரர் இப்படி ஆரம்பிப்பார். ஆங்கிலம் ரொம்ப அழகா இருக்கும். He who dwells in the secret place of the most high என்று ஆரம்பிப்பார். He who dwells in the secret place of the most high. கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லுங்களேன். சீக்ரெட் பிளேஸ். எல்லாரும் வாயிலையும் சொல்லுங்களேன். சீக்ரெட்னா தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் சீக்ரெட்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது. மனுஷனுக்கு ஒரு சீக்ரெட்டான இடம் இருந்தாலே அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சங்கீதக்காரன் he who dwells in the secret place of the most high, உன்னதமானவருடைய சீக்ரெட் பிளேஸ்ல வாசம் பண்ணுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த ஹை கூட இல்ல, சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிற உன்னதமானவருடைய சீக்ரெட் பிளேஸ். ஆமென். அந்த சீக்ரெட் பிளேஸ் அதே 91:9 வந்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, பிகாஸ் நீங்கள் அவரை உங்களுக்கு உன்னதமான கர்த்தரை உங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டபடினால, because you have made the most high your dwelling place, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. எனக்கு ரொம்ப ஆர்வம் இந்த சீக்ரெட் பிளேஸ் என்ன, இந்த சீக்ரெட் பிளேஸை கண்டுபிடிக்கணும்ன்ற ஆர்வம். சீக்ரெட் எல்லாரும் சொல்லுங்களேன். சீக்ரெட் பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. சீக்ரெட் பிளேஸ். அதுவும் யாருடைய சீக்ரெட் பிளேஸ்? உன்னதமானவருடைய சீக்ரெட் பிளேஸ். அந்த சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கிறவனுக்கு வாதையும் அணுகாதான், பொல்லாப்பு நேரிடாதான். நான் சொல்றேன், வாதை உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைய அணுகாது.
பொல்லாப்பு நேரிடாது. நம்புகிறவர் கை தட்டி. இப்ப இந்த சீக்ரெட் பிளேஸ கண்டுபிடிக்க சங்கீதத்தை புரட்டினா 31வது சங்கீதத்துல தான் இங்கிலீஷ்ல அந்த சீக்ரெட் பிளேஸ் இருக்கு. 31வது சங்கீதம் 20வது வசனம் சொல்றது, மனுஷனுடைய அகங்காரத்திற்கு உம்முடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு விலக்கி கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று. ஆமென் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. மனுஷனுடைய அகங்காரத்திற்கு உம்முடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து, சொல்லுங்களேன், மனுஷனுடைய அகங்காரத்திற்கு உம்முடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு விலக்கி உம்முடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆமென். அதை ஆங்கிலம் எப்படி சொல்லுவாங்க? You shall hide him in the secret place of your presence இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், அவருடைய சீக்ரெட் பிளேஸே அவருடைய பிரசன்னம் தான். கைதட்டி சொல்லுங்க, பிரசன்னம் தான். சீக்ரெட் பிளேஸ் பிரசன்னம் தான். தட்டி சொல்லுங்க, சீக்ரெட் பிளேஸ் பிரசன்னம் தான். பிரசன்னத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு பயமே தேவையில்லை. ஏன்னா பிரசன்னத்தை அனுபவிக்கிறவன் உன்னதமானவருடைய சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கிறவன். கைதட்டி தேங்க்யூ அப்பா. அவனுக்கு தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறா, இரவின் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரத்திற்கும் நீ பயப்பட தேவையில்லை. நீ பயப்பட, கைதட்டி சொல்லுங்க, நான் பயப்பட தேவையில்லை. நான் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நான் இருப்பது சீக்ரெட் பிளேஸ். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு, அடைக்கலமே அடைக்கலமே, புகழிடமே உமக்கு. எல்லாரும் பாடுவோமா? மறைவிடமே, ஓ உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கு. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே சிறகுகளின் சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாருவே, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாருவே. சிறகுகளில் ஓ சிறகுகளே நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாருவே. நீர் எனக்கு துணையா, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாருவே. கண்மணி போல காப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவர், நம்பி இளைப்பாருவே. கண்ணுறங்காமல் கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாருவே. மறைவிடமே மறைவிடமே ஆராதிக்கிறோம்பா, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை, உங்க சத்தம் கேட்கட்டும். மறைவிடமே மறைவிட ஆராதனை, உறைவிடமே அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே. இப்ப கை உயர்த்து சொல்லுங்க, ஆராதனை
ஆராதனை உமக்கு. ஆமென். நான் பார்க்கிறேன் நிறைய பேர் ஆராதிக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் பேர் ஆராதிக்கல, கொஞ்சம் பேர் அமைதியா இருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய கருவி. ஆனால் அந்த கருவி இசைக்கப்பட்டு அதுல இருந்து சத்தம் வந்தாதான் அது மகிமை. கருவியா மாத்திரம் இருந்து கருவியிலிருந்து சத்தம் வராம இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய ஆராதனை அவருக்கு ஒரு சுகந்த வாசனை. உங்க ஆராதனையில் அவர் மிகவும் பிரியப்படுகிறார். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்த. சில கருவிகள் சத்தம் வருது, கொஞ்சம் வால்யூமை கூட்டிக்கிறங்க. சில கருவிகள் சத்தமே வரல, கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறங்க. ஆமென். நீங்க கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி துதிச்சா பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்கள், சங்கீதம் 22:26 இப்படி சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தை தேடுகிறவர்கள் உம்மை துதிப்பார்களா. எத்தனை பேர் சமூகத்தை தேடுறீங்க? கைதட்டி அவரை நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் சமீபமா கோயம்புத்தூர் போயிருந்தேன். இப்போ கோயம்புத்தூர்ல இந்த ஒரு இடம் இருக்கு, முக்கியமான இடம், ரேஸ் கோர்ஸ் ரோடு என்று சொல்லுவார்கள். எனக்கு அங்கே போனாலே அங்கே வாக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ராத்திரி இருட்டின அப்புறம் அந்த ரோட்டில் சுற்றி சுற்றி நடப்பேன். அது ஒரு பெரிய 4 கிலோமீட்டர் சுற்றி நடக்கலாம், 2.5 கிலோமீட்டர் 2 ரவுண்டு. நடக்கும் பொழுது பார்த்தால் புற்றுநோய் குறித்து அவேர்னஸ் என்று போட்டிருந்தார்கள். அதுலேயும் ஒரு விவரத்தை அதில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. இன்னைக்கு எங்கே என்ன நடக்குன்னே சொல்ல முடியல பிரியமானவர்களே. இத்தனை பேருக்கு புற்றுநோய் இருக்குன்னு சொல்லி விவரம் போட்டிருந்தாங்க அதில். அதை பார்த்த உடனே நான் இதை யாருக்குமே சொல்லக்கூடாது, எனது சொன்னாலே பயம் வந்துடும். பயத்தை ஊட்டுற ஒரு கருவியா நான் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாங்க, பக்கத்தில் 1000 பேருக்கு வந்தாலும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேருக்கு வந்தான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை. கைதட்டி தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நல்லா தட்டி தேங்க்யூ அப்பா. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? பிரியமானவர்களை, நான் சொல்றேன், உங்களுக்கு மிகச்சிறந்த வேக்சின் அவருடைய பிரசன்னம் தான். உங்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு அவருடைய பிரசன்னம் தான். உங்களுக்கு எந்த விபத்துக்கும் பயப்படாம வாழ வேண்டுமா? உங்களுக்கு தேவை அவருடைய பிரசன்னம் தான். கைதட்டி சொல்லுங்க, ராஜாவுங்க பிரசன்னம், ராஜாவுங்க பிரசன்னம். கைதட்டி ராஜான்னு கூப்பிடுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஆமென். இந்த பிரசன்னத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் துதி தான். ஆமென் சொல்லுங்களேன். துதி உங்க வாயில சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தரை துதிக்க போகலாம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவீங்க? பயம் இல்லைன்னு சொல்றவங்க, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. பாடுங்க. பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. கேடகமே கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறனி. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறனி. அஞ்சிட மாட்டேன், அஞ்சிட என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வி. பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர். இன்னும் சத்தமா. பயமில்லையே பயமில்லையே எதிர்கால, என் கர்த்தர். தேங்க்யூ அப்பா. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா. பயமில்லையே பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர். இந்த பயம் இது ஒரு ஆவி பிரியமானவர்களே. இந்த பயம் என்னது? ஒரு ஆவி. சொல்லுங்களேன். பயம் ஒரு எண்ணம் அல்ல, உணர்வு அல்ல, பயம் ஒரு ஆவி. அதனாலதான் பவுல் திமோத்திக்கு
அவர் உன்னை பயப்படுவதற்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி ஒடுக்குகிற ஒரு ஆவி, அப்ரஸ் பண்ண, பயத்தை அனுபவிக்கிறவர்களை பார்த்தாலே தெரியும். அப்ரஸ்னா அமுக்கும் அப்படியே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின் உடையை போத்த வந்திருக்கு. கைதட்டி சொல்லுங்க, துதியின் உடை. நல்ல கைதட்டி, துதியின் உடை. உங்க தட்டோட சத்தத்தோட உங்க வாய் சத்தம் கூப்பிடட்டும். ஜீசஸ் சொல்லுங்க இன்னும் சத்தமா, ஜீசஸ் ஜீசஸ். இன்னும் சத்தமா, ஜீசஸ். என்னுடைய ஆசை, இன்னைக்கு உங்களுக்கு நான் துதியின் உடையை போத்திட்டு போக போறேன். நீங்க துதிக்க துதிக்க இதுவரை உங்களை ஒடுக்கின ஆவி ஓடிய போக போகிறேன். கைதட்டி, ஜீசஸ். பயமில்லையே 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 என் கர்த்தர். பயமில்லையே பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர். பயமில்லையே 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 என் கர்த்தர். தேங்க்யூ அப்பா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. கேடகம் நீ, கேடகம் மகிமையும் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பாடுங்கள். கேடகம் மகிமையும் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர. பயமில்லையே 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 மகபக தலரபா ஷேகபா. பயமில்லையே எதிர்காலம் ரேகபக தலரபா. துதிக்க துதிக்க. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. இந்த மதுரையை பயன்படுத்துகிற பய ஆவி ஓடி போகட்டும். பயமில்லையே பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவா. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. சொல்லுங்கள். என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவர். நீங்க பாடணும். என் கீதம், என் கீதமும் என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. உங்க சத்தம் கேட்கட்டும். என் கீதம் என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. என் விளக்கை ஏற்றி, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. என் விளக்கை இருளை வெளிச்சம் என் தலையை. யார் யாரெல்லாம் அறிக்கை செய்றீங்களோ ஆண்டவர் உங்க வார்த்தையின்படியே உங்கள் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்க போகிறார். யார் யாரெல்லாம் அறிக்கை பண்ணாம கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ உங்க விளக்கையும் அவர் ஏற்றத்தான் போகிறார். அன்றைக்கு பவுலும் சீலாவும் துதித்தார்கள். துதித்தவர்கள் சங்கிலியும் கலண்டு விழுந்தது. துதியின் சத்தத்தை கேட்டவர்களுடைய சங்கிலியும் கலண்டு விழுந்தது. கைதட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா நீங்க துதிச்சா அந்த ஒடுங்கின ஆவி உங்களை விட்டு ஓடி போயிடும். ஆமென் சொல்லுங்க. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சம் என் தலையை நிமிர செய்வி. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை. கேடகம் நீர் மகிமை, கேடகம் நீர் மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி. கேடகம் நீ மகிமையும் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ.
அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய். பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் தேங்க்யூப்பா. பயமில்லையே எதிர்கால என் கர்த்தர் ஆதரவா. ஓஹோ பயமில்லையே 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 என் கர்த்தர் ஜீசஸ். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர். இப்படி சொல்லுங்க. என் நல்ல மேய்ப்பர் நீ என் முன் செல்கின்றீ பசுமையாக நடத்திடுவே. என் நல்ல மேய்ப்பர் நீ என் முன் செல்கின்றீ பசுமையாக. சொல்லுங்க. என் நல்ல மேய்ப்பர் நீர் என் முன் செல்கின்றீர். எத்தனை பேர் நம்புறீங்க முன் செல்றாருன்னு? அவர் பசுமையா நடத்துவார்னு நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எதிரிகளின் முன்னே என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து. எத்தனை எதிரி எங்க இவன் வெறுமையா கையேந்துவான், என்னைக்கு கடன் வாங்க வருவான், என்னைக்கு வட்டிக்கு வாங்க வருவான்னு சொல்லி உங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வி. கைதட்டி சொல்லுங்க. நிமிரச் செய்வாரா? ஹல்லேலூயா. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என் நல்ல மேய்ப்பர் நீ என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர். நீங்க பாடுங்க. நல்ல மேய்ப்பர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகமே கேடகமே மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர் மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு. அஞ்சிட மாட்டே என்னுடன் இருப்பதனால் தலை நிமிர். கடைசியா பயமில்லையே பயமில்லையே ஓஹோ பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா. பயமில்லை பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவா. பயமில்லை பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் இருப்பதனா. சந்தோஷமா லா 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 லா. சந்தோஷமா லாலா பாடணும். லா 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 லா. Thank you அப்பா. லா 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 லா. மதுரையில இப்படியா லாலா பாடுவீங்க? அப்படி இல்ல. சிரிப்பு இருக்கணும், மன மகிழ்ச்சி இருக்கணும். பிசாசு வெக்கப்படணும். பிசாசு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியுமா? பிசாசு ஒருத்தனால பாடாப்பட்டது. அந்த மனுஷன் பேரு பவுல். அந்த மனுஷன் பேரு சிறையில கட்டி வச்சு கைய காலை கட்டி தோலை உரிச்சா அவன் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கான். பயமில்லையே பயமில்லையே பயம். கடிதம் எழுதுறான் அவனுடைய ஆவிக்குரிய மகனுக்கு. ஏய் திமோத்தி பயப்படாதையா, அவர் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல, அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளார். அல்லேலூயா. பெரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கிற துதி பிசாச துரத்தும். நீங்க அவனை வாதிக்கணும்னு நினைச்சீங்களா, எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சீங்களா, வாயால எல்லாம் மனசார அவரை துதிங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் ஆட்டுக்குட்டி
இரத்தத்தினால் சாத்தானை வென்று விட்டோ. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை வென்று விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அனுதினம் வெற்றி உண்டு. நமக்கு வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. எனவே லாலா 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 அக்கம் பக்கம் பார்த்து லாலா. சொல்லுங்க. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு புரியல. நீங்க அவரை பார்த்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனேன்னு பாடிட்டு இருக்கீங்க. இது அவன் பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து பாடலாம். அவன் சொல்லுங்களேன். மகன் யாரு உங்களுக்கு? அவரா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை வாதை உன் சீக்ரெட் பிளேஸ் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. எனவே பாடுங்க லாலா லாலா. இதுதான் துதி, சுகந்த வாசனை. லாலா லாலா, உகந்த காணிக்க. எதனால? உன்னதமான கர்த்தரை அடைக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரை உறைவிடம் அடைக்கலமா அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். எனவே லலலாலா ரபகத்தலரபா ஷேகபா எல்பகத்தனகபா ரோகபகத்தலரபா. ஓஹோ வாதை குந்தன் கூடாரத்தை, ஓஹோ பொல்லாப்பு நேரிடாது. நீங்க ஒரு முழு இரவு ஜபத்தில் இப்படியாங்க பாடுவீங்க லாலா லாலா. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலம். நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்த. ஜபத்துல உச்சக்கட்ட ஜபம் என்ன தெரியுமா? அவரை நம்பிக்கையோடு துதிக்கிற துதிதான். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் லாலா, அவர் விசாரிக்கிறவர், அவர் மேல் என் பாரத்தை வைத்து விட்டேன். லாலா 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 லாலா. The joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும், ஓ கர்த்தருக்குள் நம் பாடுகள் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் முன்னேறுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் முன்னேறுவோம். கடைசியா லாலா 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 ஓடட்டும் அந்த ஒடுக்குகிற ஆவி. லாலா மதுரையை விட்டு ஓடட்டும், சபைகளை விட்டு ஓடட்டும். ஓ லாலா லாலா ஸ்பிரிட் ஆஃப் ஆபரேஷன் ஓடட்டும் ஓடட்டும். ஓ லாலா லாலா சக்கபக தலரபா. கடைசி ஆட்டுக்குட்டி ரத்தம், ஆட்டுக்குட்டி
அந்த சாத்தானை வென்று விட்டோ. ஆவி உண்டு அவர் வசன் அன்றாட வெற்றி உண்டு. ஆவி அவர் வசனம் அன்றாட லாலா 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 சகபக தலரபா ஓ லாலா 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 யோசபாத்னு ஒரு மன்னர் இருந்தார். இவர் முப்படைகள் எதிர்த்து வந்துட்டு சிறன வெட்டுக்கிளி போல மணலத்தினான திரட்சியான எதிரிகள். இவருக்கு என்ன செய்யனே தெரியல. இவர் ஆண்டவரே எனக்கு என்ன செய்யனே தெரியலன்னு கையை வருத்திட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம்ப்பா. முன்னாடி ஒரு குரூப்பை நிறுத்தி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி லாலா பாட விட்டார். அவன் கர்த்தர் நல்லவர். இது ஒரு மந்திரமாயா? பாடு. என்ன ஆண்டவரே, பெருங்கூட்டமான எதிரி, நீ வாட்டு பாடுன்றீங்க. நான் சொல்றேன்ல, ஒரு பாடல் குழுவை நிறுத்தி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை, பக்கத்துல பார்த்தோம்னா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை, திரும்ப சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை. பாட ஆரம்பிக்க தான் செஞ்சாங்க. அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுதே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார். நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு. நம் கர்த்தரை துதியுங்கள் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு. ஓஹோ, கர்த்தரை துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள் அவர் ரொம்ப நல்லவர் பேரன்பு என்றும் உள்ளது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள் அவர் ரொம்ப நல்லவர் அவர் பேரன்பு. சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள் அவர் ரொம்ப நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. சொல்லும், ஒருவராய் ஒருவராய் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. அவரை போற்றி புகழுவோம் உயர்த்தி மகிழுவோம், அவரை போற்றி புகழுவோம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள் அவர் ரொம்ப நல்லவர் அவர் பேரன்பு. இந்த ஜூடாரும் இங்க உட்கார்ந்திருக்காரு. இவர் தான் என்னைய பாட்டெல்லாம் வீடியோ எடுப்பார். எங்கே போனா அப்பெல்லாம் நாங்க அந்த பாட்டை பின்னாடி பிளே பண்ணி விட்டுட்டு வெறும் லிப்சிங்க் தான் கொடுப்போம், உதடு அசைவு மாத்திரம். அவர் வந்து சொல்லுவார், சத்தமா பாடுங்க, நீங்க உதடு மட்டும்தான் அசைச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க பாக்குறவங்க. அப்படித்தான் நிறைய பேர் லிப்சிங்க் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க துதிக்கிற துதியில நீங்க வீடு திரும்பி போய் பாருங்க, உங்க யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணிடும். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறதில் ஸ்பெஷலிஸ்ட். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அவருக்கு சொல்லித்தர தேவையில்லை. அவர் ஈட்டியை முறித்து வில்லை உடைத்து ரதங்களை நெருப்பினால் சுட்டெரித்து பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். கைகளை தட்டி சொல்லுங்க, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா. நல்லா தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவர் யுத்தங்களை, நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தின் யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறார். உங்க வேலை ஸ்தலங்களில் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்க சபையில் உள்ள யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்கள் ஊழியத்தில் உள்ள யுத்தங்களை ஓய பண்ணுகிறார்.
யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரை நம்புகிறவர்கள் கைதட்டி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். அவருக்கு எவ்வளவு ஏக்கம் இருந்தா இவங்களை நிப்பாட்டி வச்சு என்னைய நல்லவர்னு பாடுறாங்க. அவருக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்க பாருங்களேன். 10 குஷ்டரோகிக்கு சுகமாக்கிட்டு 9 பேர் திரும்பியே வரல, ஒரே ஒருத்தன் வந்திருக்கான். அவன்கிட்ட எங்க மிச்சம் 9 பேரு? அவர் எதிர்பார்க்கிற தேவன், அவர் பொண்ணும் வெள்ளியும் அவருடையது பிரியமானவர்களே. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவர் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவரை நல்லவென்று துதிக்க வேண்டும் என்று. அவரை நம்பணும், அவரை நல்லவர்னு நீங்க துதிக்கணும். அல்லேலூயா. கடைசி ஒரு விசை கர்த்தரை துதியுங்கள், அவர் ரொம்ப நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் ரொம்ப நல்லவர், அவர் பேரன்பு உள்ளது. சொல்லுங்க, கர்த்தரை கர்த்தரை துதியுங்கள், அவர் ரொம்ப நல்லவர், அவர் பேரன்பு உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் ரொம்ப நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமா உண்டாக்கி மகிழ்ந்தாரே. சொல்லுங்க, ஒருவராய் ஒருவராய் மாபெரும். பிரியமானவர்களே, நீங்க எதிர்பார்க்கலாம் அவர் இப்படி இப்படிலாம் யுத்தம் பண்ணணும், அவ்வளவு பேர் அந்த சைடு இருந்தாங்கன்னா இவ்வளவு பேர் இந்த சைடு இருக்கணும். ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவர் அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி விடுகிற தேவன். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்த. அவரை நம்புங்க, அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி ஆயிருங்க. இதையும் ஆள் சேர்க்கிறார், படைக்கு ஆள் சேர்க்கிறார், திரளான மீதியானியர்களை வீழ்த்த ஆள் சேர்க்கிறார். சேர்க்கிறாரு. கடைசியில் இவன் வேண்டாம் அவன் வேண்டாம் இவன் வேண்டான்னு கழிச்சு 300 ஆயிடுச்சு. எவ்வளவு ஆயிடுச்சு? இந்த 300 எப்படி டிக்கெட்டுன்னு கேட்டா, தண்ணி குடிக்க கூட்டு போ ஆத்தங்கரைக்கு, யார் யாரெல்லாம் குனிஞ்சு எடுத்து குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம், யார் யாரெல்லாம் குடிக்க தெரியாம நாய் நக்கி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களோ அவங்கள சேர்த்துக்க. ஒரு போர் வீரனுக்கு அழகு இல்லாத யாரெல்லாம் உன் படையில் இருக்கணும், போர் வீரன் மாதிரி வாட்ட சாட்டமா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கக்கூடாது. கிதியோனுக்கு புரியல, என்ன ஆண்டவரே சொல்றீங்க? பெருங்கூட்டம் எதிர்த்து நிக்குது, யுத்த புருஷர்களை தான் கொண்டு போய் யுத்தம் பண்ணணும். நீங்க என்னன்னா நாய் மாதிரி நக்கி குடிக்கிறவன, போருக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை, இவனை கூட வச்சுக்கன்னு சொல்றீங்க. நான் யுத்தங்களை கையாளுகிற விதமே வேற. இந்த 300 எப்படி டிக்கெட்னு கேட்டா, கேள்வியே கேட்க தெரியாத டிக்கெட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கேள்வியே கேட்க தெரியாத டிக்கெட். யுத்தத்துக்கு போறவங்க என்ன கொண்டு போவாங்க பிரதர்? சொல்லுங்க பிரதர், என்ன கொண்டு போவாங்க? இதையும் ஒண்ணு மண்பானையும் தீவெட்டியும் கொண்டு போக சொல்றாங்க. நானே இருந்திருந்தாலும் கேள்வி கேட்டிருப்பேன் கிதியோன்ட்ட, என்னையா பண்ற, கோமாளித்தனமா இருக்கு, மண்பானையும் தீவெட்டியும் கொண்டுட்டாயா யுத்தத்துக்கு போவாங்க, பட்டயம் வேண்டாமா, ஈட்டி வேண்டாமா, கேடயம் வேண்டாமா, பரிசயம் வேண்டாமா? ஆனா அந்த 300 யுத்தத்தை பத்தி அறிவே இல்லாதது, அது என்ன சொன்னாலும் கேட்கும். என் ஆண்டவர் நம்முடைய பைத்தியமானதை பயன்படுத்துகிறவர். ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார், பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் உங்களை நம்புறார், நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்கன்னு. ஆமென். இந்த ராத்திரி சொல்லுகிறார், நீ துதி, யுத்தங்களை நான் ஓய பண்ணுவேன். அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது யுத்தங்கள் ஓய்ந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா பாடலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு விசை ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்புங்க, யுத்தங்கள் ஓய்வு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே
சிலர் கேள்வி கொட்டி கொண்டிருக்கிறீர்கள், அது எப்படி மண்பானை தீவெட்டி, அது எப்படி கைதட்டி பாடினா யுத்தம் முடியும்? நான் சொல்லுகிறேன், யுத்தம் முடியும். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். நீங்கள் இதை ருசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட கர்த்தர் பாலகர் வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்துவதற்கு கர்த்தர் நம் கைகளில் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தையும் நம் வாயிலே அவரை துதிக்கிற துதியை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஹalleluya 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 பாடுங்கள். ஹalleluya மகிமைப்படுத்துங்கள் அவரை. ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஆமென். இன்னொரு விசை ஹalleluya ஹalleluya ஷாத்தாலா ரபா ஓ கபாகாலா. Thank you, Appa. Hallelujah. 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 நல்லவர் என்று உயர்த்துவோமா? நல்லவர், அவர் நல்லவர். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். பாடுங்கள் பாடுங்கள். நல்லவர் இயேசு நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். நீங்க பாடுங்க. நல்லவர் நல்லவர் இயேசு, இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்னும் சத்தமாய் நல்லவர் நல்லவர் இயேசு ரொம்ப ரொம்ப. இன்னொரு 3 முறை திரும்ப திரும்ப. நல்லவர் இயேசு, இயேசு ரொம்ப. இன்னொரு விஷயம். நல்லவர் நல்லவர் இயேசு, இயேசு ரொம்ப ஓ நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு ரொம்ப நல்ல. பலமா கைதட்டி நல்லவர் நல்லவர் சொல்லுங்க.